ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் கருடன். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஃபீல் குட் மூவிஸ் பற்றி தான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, மலையாளத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மலையாளத்தில் த்ரில்லர் படங்கள் இன்னும் செமையாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் கருடன் அப்படிங்கிறது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணார். பட் சைக்கோ த்ரில்லர் அப்படின்னா ரொம்ப ராவாக அந்த ரத்தம் தெரிக்கிறதுக்கு அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப லைட் ஹார்ட்டட் மூவி தான். ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையான ஒரு நல்ல மனுஷன். அதுக்கு அந்த சைடில் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். ஸோ அந்த வில்லனை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. அது நல்லாயிருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேஸ் எடுக்கிறாரு. என்ன கேஸ்னால், ஒரு பொண்ணு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அவள் கோமாக்கு போயிடுறான். ஸோ அதை யார் ரேப் பண்ணா அப்படிங்கிறப்போ ஒரு சாட்சி இருக்குது. அவள் இவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. ஸோ அந்த ஒருத்தனை எல்லா சாட்சியும் அவனுக்கு எதிராக இருக்கிறதுனால போலீஸில் போட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். அந்த 7 வருஷம் அனுபவிச்சு வெளியே போகும்போது இந்த போலீஸ்காரரும் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நீ ஒரு கேஸில் 7 வருஷம் அனுபவிச்சு வந்துட்ட, இந்த போலீஸ் ரிட்டையர் ஆகிட்டான். என்னடா படம் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் கதை அங்கே ஆரம்பிக்குது. இந்த 7 வருஷத்துல தலைவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா, லா படித்து லாயராக மாறி வெளியே இவரோட கேஸை இவரே ரீஓப்பன் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து இவர் நான் பண்ணலை அப்படிங்கிறத அழகாக ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அப்போ நிஜமானுமே அந்த பொண்ணை கொன்னது யார் அப்படிங்கிறப்போ 3ஆவதாக ஒரு மனுஷன் வரான். ஸோ அவன் யார், இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே விட்டுறேன் இந்த ஒரு மீதி கதையை. ஏன் நான் அது சொல்ல விரும்பலை அப்படின்னா, அதுதான் படத்தோட அழகான சுவாரஸ்யமான ஒரு விஷயமே. பேசிக் அவுட்லைன் இதுதான். இப்போ இந்த ஆள் பண்ணது தப்பா, இப்போ இந்த ஆள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தப்பா அப்படின்னு கொஸ்டின் வருது. தன்னோட லைஃப்லேயே எந்த ஒரு விஷயத்தையும் தப்பு பண்ணாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு கில்ட்டோட ரிட்டையர் ஆன டைமில் இருக்காரு. அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறவன் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவன் ஜஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு லாயராக வந்திருக்கான். ஸோ அவன் அவன் கேஸை வாதாடி ஜெயிக்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய சென்சேஷனாக நியூஸாக வரும்போது, இதெல்லாம் தாண்டி அவன்டா கொலை பண்ணுன்ற கொஸ்டினும் கியூரியாசிட்டியும் அந்த இடத்துல கிரியேட் ஆகும்போது அடுத்து படத்தில் என்ன நடக்குங்கிறது பார்க்குறது தான் நம்மளோட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவோட இந்த படத்தை போய் பாருங்கள். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா, ஜஸ்ட் சிம்பிளாக செட்டிலாக இருக்கும். ஜஸ்ட் போய் உட்காந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. கருடன் அப்படிங்கிற இந்த படத்தை பாருங்கள். சூப்பர் ஸ்டார் சுரேஷ் கோபி நடிச்சிருக்க இந்த ஒரு படம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு நல்ல படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் படம் எனக்கு சஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் டெய்லியும் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா மூவி சஜஷன் அண்ட் நிறைய படங்கள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா அமையும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை பற்றின கருத்துக்களை எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். கீழே மெயில் ஐடி இருக்குது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் சொல்லணும்னா அங்கேயே நீங்கள் மெயில் பண்ணலாம். That's it. This is signing off. Have a good second. Say it. Tada, bye bye. Take care.